கவிஞர் வைரமுத்து யாருக்கு பாட்டு எழுதுறாரோ அந்த நடிகர்களோட பர்சனல் லைஃப் இமேஜை அந்த பாடல் வரிகளில் கொண்டு வரதுல ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அந்த வகையில் பஞ்சதந்திரம் பட டைமில் கமலோட பர்சனல் லைஃப்பில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை அந்த படத்தோட 3 பாடல்களில் வைரமுத்து வரிகளாக எழுதியிருப்பாரு. 1987 ஆண்டு கமல்ஹாசனுக்கும் சரிகாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. நடிகர் சிவாஜி கணேசன் இவங்க 2 பேருக்குமே திருமணம் செஞ்சு வச்சாரு. ஆனால் 2002 ஆண்டு இவங்க 2 பேருக்கும் விரிசல் ஏற்பட்டு பிரியறதா முடிவு செஞ்சாங்க. அந்த டைம்ல கமல்ஹாசனும் சிம்ரனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. சரிகா கமல்ஹாசன் பிரியறதுக்கு சிம்ரன் தான் காரணம்னு பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. இத பஞ்சதந்திரம் படத்தோட பாடல் வரிகள்ல வைரமுத்து கொண்டு வந்திருப்பாரு. என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லைனா. நம்ம 2 பேரை பத்தியும் ஊரே பேசுது, அதுக்கு காரணம் யாருன்னு கமல் கேட்குற மாதிரியும் சிம்ரன் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் அந்த பாட்டோட வரிகளை வைரமுத்து ரொம்பவே ஓப்பனா எழுதியிருப்பாரு. நல்லா கவனிச்சா அந்த படத்துக்கும் இந்த வரிகளுக்கும் துளியும் சம்பந்தமே இருக்காது. இப்படி ஒரு பாட்டு வேணுன்றதுக்காக வலிஞ்சு திரிஞ்சு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே படத்துல வர வந்தேன் வந்தேன் பாட்டிலையும் இந்த விஷயத்த வைரமுத்து கண்டினியூ பண்ணியிருப்பாரு. கமலுக்காக சிம்ரனும் சரிகாவும் சண்டை போட்டுக்கிட்டதா அப்போ ஊடகங்கள்ல பெருசா எழுத ஆரம்பிச்சாங்க. இதை உணர்த்தும் விதமா இந்த பாட்டுல கமலுக்காக 2 பெண்கள் அடிச்சுக்கிற மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடு. கமல் அழகா இருக்கிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு கிடைச்ச கேப்லலாம் கமல் புகழ பாடியிருப்பாரு வைரமுத்து. அழகாக ஏன் தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. 2000ஆம் ஆண்டு கமல் இயக்கி நடிச்ச ஹேராம் திரைப்படம் அந்த வருஷம் இந்தியா சார்பா ஆஸ்கருக்கு தேர்வாகி இருந்துச்சு. பல புதுமையான முயற்சிகளோட உருவாகி இருந்த ஹேராம் படம் கண்டிப்பா ஆஸ்கர் வாங்கும்னு பலரும் பேச தொடங்கினாங்க. இதுக்கு முன்னாடியே சாகர், சுவாதி முத்தியம், நாயகன், தேவர் மகன், குருதி புனல், இந்தியன்னு கமலோட பல படங்கள் இந்தியா சார்பா ஆஸ்கருக்கு தேர்வாகி விருது வாங்காம திரும்பி இருந்துச்சு. இதை மனசுல வச்சு 2002ஆம் ஆண்டு வெளியான பஞ்சதந்திரம் படத்துல 1000 தொழில்நுட்பம் அறிய வைப்பான், இந்தியன் யார் என்று புரிய வைப்பான்னு கமலை என்கரேஜ் பண்ற விதமா வைரமுத்து இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு. இதே விஷயத்த தசாவதாரம் படத்துல இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே வைரமுத்து எழுதியிருப்பாரு. தசாவதாரம் படத்துல உலக அளவுல முதல் முறையா கமல்ஹாசன் 10 வேடங்களை நடிச்சது பெரிய அளவுல பேசு பொருளா இருந்துச்சு. இந்த முறை ஆஸ்கர் கண்டிப்பா மிஸ் ஆகாதுன்னு கமலுக்கு வாழ்த்து சொல்லும் விதமா வைரமுத்து இந்த வரிகள் எழுதியிருப்பாரு. இப்படி கமல்ஹாசன் மட்டும் இல்லாம அஜித், ரஜினின்னு அந்தந்த ஹீரோக்களோட இமேஜுக்கு ஏற்ப வைரமுத்து எழுதின பாடல் வரிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம தமிழ் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.